ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் கேமர் பிளேஸ். இந்த வீடியோ நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் விளாட போகிறோம். ஓகேவா? கிராணி நடுவில் நின்றுருக்காப்புல, நடுவில் ட்ராப்பர் கைஸ். ஆஹா, அருமை. என்ட்ரியே நல்லா அப்படியே பங்கமாக இருக்குது. சைடில் ஒரு டெடி பேர் வந்து எட்டி போச்சு காணும் மாப்பிள்ள. ஏய் வணக்கம் கைஸ். நம்ம வந்தால் ஒரு டெடி பேர் வணக்கம் போடுது கேஸ். பரவாயில்ல, கிராணி நல்லா சொல்லி கொடுத்துருக்கு போல். ஓகே, கேம்குள்ளே ப்ளே கொடுத்துடலாமா? ப்ளே பாய்ப்பா. என்ன கேஸ், புதுசாக கேம் தீம்லாம் வந்திருக்கு. கேம் தீம் என்ன வச்சுப்போம்? சரி, நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக போக அப்படியே வச்சுப்போம். கேம் தீம்லாம் ஓகே. குவாலிட்டி ஹையில் இருக்குது. மியூசிக்கு ஓகே. டார்க்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி இருக்கும் கேஸ். லைட்டாக டிஃபிகல்ட்டி நம்ம ஈஸியிலே வச்சுப்போம். ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்துடலாமா? எஸ், கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, லோடிங் ஆகுது. சைடில் தான் ஃபேனோட சத்தம் கேச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். Day 1. ஆஹா, நைஸ். ஓகே. ரூம் பங்கமாக இருக்கே. பெயிண்டிங்லாம் இருக்குது கேஸ். நம்ம ரூமில் ஒரு ஹோட்டல் கேஸ். இது ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி வச்சுருவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? லீவ் திஸ் ஹவுஸு. தேங்க்ஸு. தப்பிக்கிறது தானே வந்து கிராணியை. சரி, வெளியே வந்தோடனே மூஞ்சியை பார்க்கணுன்ற தலைவிதியோ. ஐயோ ஒய் மேலன். கிராணி இன்னும் காணும். ஈஸி மோட்டில் வச்சுருக்கேன் கேஸ். ஆனால் தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அடிச்சு விட்டு போயிடும் எப்போயோ. என்ன எஸ்கேப் பண்ணுவோம் நம்ம? என்ன எஸ்கேப் கேஸ் பண்ணலாம்? குழப்பமாக இருக்கு. கட்டு. மாஸ்டர் கீ. அப்போ பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் ஃபஸ்ட்டு. டோர் தான் எப்போவுமே. ஓகே. இந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கணும். புக்கு இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கணுன்னு சொன்னதுக்கப்புறமே புக்கு கிடையாது கேஸ். எப்படி பங்கமாக கிராணி வந்துருப்போது. அதுக்குள்ளே மேலே ஓடிடுவோம் நம்ம. ஐயோ பார்த்துச்சு கிராணி. துரத்தாத, போயிரு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தேவையில்ல கீஸ். கிராணி வருது கீஸ். இந்த வழியாக ஓடுவோம் நம்ம. இந்த இதை தள்ளி விட்டு. கிராணி பாய். இதுக்குள்ளே எதுவுமே இல்லையா? சரி, இதுக்குள்ளே கீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வின்ஸ். ஓகே, பரவாயில்ல கேஸ். நிறைய தேவையான பொருள் தான் கிடைக்கிது. மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சிட்டோம். டோர் ஸ்கேப்க்கு அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஐயா, வேஸ்ட்டாக போச்சு. ஐயோ, பேட்ரி இங்கே இருக்கா? இப்போ நம்ம கார் எஸ்கேப்புக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ். டோர் எஸ்கேப்புக்கு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எது கிடைக்கிதோ அந்த எஸ்கேப் நம்ம பண்ணலாம். ஷாட்கனோட பார்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இதை அப்படியே வச்சு திருவிட்டு இதில் வந்து ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி பண்ணுவோம், அதான் சேஃப்டி. ஏன்னா கிராணி டக்குன்னு பின்னாடி வந்து அடிச்சிடும். பார்த்துருக்கணும் என்ன கிடைக்கும். ஐயோ, என்ன கிடைக்க போகுது கைஸ்? பேசாமல் கார் எஸ்கேப் பண்ணிடுவோம் கைஸ். கைஸ், கார் எஸ்கேப்பு தான் எப்போவுமே பங்கமாக பண்ணணும் கைஸ். இது டாய்லெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்காம விட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கார்க்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே போய் போட்டு வந்துடுவோம். இதை ஷாட்கன் பாட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கணுமோ? சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? வேஸ்ட்டாக போச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வச்சு பண்ணிடுவோம். பேட்ரி இங்கே இருக்குது. இதே வந்து வச்சுருவோம். எல்லாத்தையுமே போட்டு வைப்போம் கேஸ். கடைசியில் என்ன இது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, தட்டி விட்டேன் கேஸ் தெரியாமல். ஐயோ, கிராணி வந்துடுமே. வந்தால் அடிச்சிடும். அதில் வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுற? ஐயோ, ஏதோ பண்ணணுன்னு நினச்சேனே, மறந்துட்டேன் டக்குன்னு. முதல்ல இங்கெல்லாம் என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே நம்மள்கிட்ட இது கரடி காக்காட்ட. ஐயோ, இந்த கீ இருக்கா இதுக்குள்ளே? மாப்பிள்ள ஒன்றுமே இல்லையா?
ஏன்டா எதாவது கொடுக்க மாட்டீங்களா? ஓகே இருங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க கைஸ். உருப்படியாக ஏதாவது பொருள் கிடைக்குதானா? கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ தெரியாது, தட்டி விட்டாரு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டோம். கிராணி பார்த்துச்சு கைஸ். வருது பாருங்க இங்கே என்னமோ பெரிய இது மாதிரி வருமா? சவுண்டு நிற்குமா? என்ன கேஸ் அங்கே போய் நின்றுச்சு, இங்கே வரும்னு பார்த்தா ஐயோ. டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம் கைஸ். ஏன் திடீர்னு இந்த முடியும்னா அப்படி தான் முடிய மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொன்னேன்ல இங்கே தான் இருக்குன்ட்டு கார்கி. அப்படி நம்ம தான் கிராணி பார்த்துச்சு. இப்போ நமக்கு அடி உழுவ போகுது கன்ஃபார்மாக. ஓடிடும். ஐயோ சவுண்டு ரொம்ப கேட்குது. ஐய் செம்ம நவுந்தே போகல. நம்ம காரை கேப்பே பண்ணிடுவோம் கேஸ். என்ன சொல்கிறீங்க? நம்ம தான் அப்புறமேட்டு கத்திக்கிட்டே இருக்கும் இது ஒன்று. கரெக்டுக்குள்ள வெப்பன் கீ வேறு மாதிரி. வெப்பன் கீ கிடச்சிச்சு. இனிமேல் நம்ம தான் வாங்க என்ன பண்ணும் கிராணி. இருங்க பார்ப்போம் என்ன கிராணிக்கு என்ன பிரச்சனை. என்ன பிரச்சனையா? இங்கே வர சொல்லுங்கள் கிராணி. என்ன பண்ணிட்டோம் பாருங்க. செத்துச்சு கிராணி நம்ம கையில். சத்தம் போட்டெல்லாம் இனிமேல் வரும் பாருங்க. ஹேய் கிராணி, ஏய் கொடு போ, செத்து போ. போ செத்து போ. 2 நிமிஷம் தானா? அநியாயம், பேரநியாயம். நான் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு இப்படி போகணுன்னு வைங்களேன். ட்ராப்பு இதுதான் தான் எப்போவுமே கீழே பார்த்து நடக்கணுன்றது. கீழே பார்க்காம நடந்து ட்ராப்பில் போய் மாட்டிப்போம், அவ்வளோதான். ஓகே நல்லதாக கிடைக்கணும். சேஃப்கி சூப்பர். சேஃப்கிக்குள்ளே என்ன கிடைக்கும்? ஹேமர். ஆஹா செயின் கட்டர். சும்மா கட் பண்ணி விடுவோம் கைஸ். எதுக்கோ சும்மா தேவைப்படும். இப்போ நமக்கு அதில் பொருள்லாம் கம்மியாக தான் தேவைப்படுது. வெறும் ஒரு பேட்லாக் கீ போதும். அப்புறமா என்னது சரி வாங்க சுற்றுவோம். அப்படியே மேலே இது அந்த கிளவி வந்து இது போட்டிருக்கோம். எனக்கு செயின் கட்டரும் இருக்குது, கட்டிங் பிளேஸும் இருக்குது. எதுக்கு அது? சரி நம்ம ஒரு வேலையை போய் பார்த்துருவோம். இங்கே நம்ம டோர் எஸ்கேப் தான் கேஸ் பண்ணுறோம். வாக்கு தவற மாட்டேங்க சின்மே. டோர் எஸ்கேப் தான் நம்ம தான். அடுத்து பேச்சு மாறிடுவோமோ? சரி விடுங்க, என்ன கிடைக்கிது அதை பொறுத்து. இங்கே போய் பார்ப்போம். எங்கேயோ இங்கே ஷாட்கன் 2 ஏய் பேய் வந்திருக்காப்புல. அப்புறம் இங்கே தப்பாக நினச்சி பண்ணிட்டேன். பேய் வந்துட போகுது, பயமாக இருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்னுமே இல்லையா? ஏமான்ட்டேனோ? அப்போ கிராணி அங்கிட்டு போனது. கேஸ் ஹேமரு சூப்பர் கேஸ். அப்போ நமக்கு இனிமே அப்போ இது கிடச்சா போதும், பேட்லாக்கி கிடச்சா போதும். பார்த்து குறைத்திட்டு வருது கேஸ் ஸ்பைட்ரு. ஐயோ இப்போ நமக்கு பேட்லாக்கி தான் தேவை. என்ன பண்ணுறது? கிராணி நீ அப்பா கேஸ் கீழே தெரியாது சத்தம் போட்டு வந்துட்டேன் கேஸ். ஓகே இப்போ நம்ம இங்கே கிராணியை கால் பண்ணிடுவோமா? கொண்டுட்டோன்னா அது நிம்மதியாக இருக்கும் கேஸ்.
ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு அப்படியே சொர்க்கத்தில் போய் 2 நிமிஷம் இருந்துட்டு வரும். போயிட்டு வாங்குறேன். நீ உன்னைய மதித்து சொர்க்கத்துக்கு போகன்றிருக்கேன். பேச்சை தவற வச்சிடாத. நான் கட்டிங் பிளேஸ் இங்கே தாங்க இங்கே போட்டேன் கைஸ் கட்டிங் பிளேஸ். ஓகே, மேலே என்ன கிடைக்குன்னு தெரிலையே. இப்போ ஸோ கைஸ் என்ன கைஸ் இது என்ன நடக்குது ஒன்றும் புரியல. காக்வீல் இருக்குது, அது அதுக்குள்ளே தான் இருக்குமோ. ப்ளே ஹவுஸ்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்லாக் கீ அதுக்குள்ளே 2 ஆப்ஷன், பேட்லாக் கீ இருக்கும், இல்லைனா ரஸ்டி பேட்லாக் கீ இருக்கும், இல்லைனா என்ன இருக்கும், ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். Hey Granny, come, let's fight. Granny, சண்டை போடுவோம் வா, சண்டை செய்வேன் நான். என்ன நீ என்ன பெரிய பருப்பா? ஏய் அடிங்க. கேஸ் கிராணி எங்க கேஸ் காணும். ஹே குவான், அங்கே இருக்கு கேஸ். இங்கேருந்து சுடுவோமா? வேணாம், குறி தப்பிடும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க கேஸ், குறி வச்சா ஏற வில்லணும். ஐயோ கேஸ், இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு போகணும் கேஸ் மேலே. வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்கு? ஐயோ 14 நிமிஷம் தானே, ஒழுங்காக பார்த்துக்கலாம். தள்ளு போ. கிஸ் 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 அடிச்சிரும் கேஸ். இது அடிச்சிருமோ கேஸ்? என்ன கேஸ் இது கேஸ்? நவுற மாட்டேங்குது. தள்ளு. கேஸ் மறைஞ்சிருச்சு. பாடா கேஸ், இதுலேயே ஒரு 30 செகண்ட் போயிருக்கும். ஐயோ தெரியாமல் கீழே வந்துட்டு கேஸ் போனாட்டம். சை அசிங்கமாக போச்சு. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? ஓகே, இங்கே வச்சுருவோம். உள்ளே வந்துட்டு இது காகில் தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த காகியில் போய் எடுத்துகிட்டு வருவோம். ப்ளே ஹவுஸ் கீ எங்கே இருக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள் கேஸ். உங்களுக்கு கேமிங்கில் எந்த யூடியூபரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை பிடிக்கும், ஆனால் VTG ப்ரோவை கொஞ்சம் நிறையா பிடிக்கும். ஓகே, இது கீழே போட்டுரும். இன்னும் கட்டிங் பிளேயர் தேவையில்லை, எதுக்கு நான் அதை கீழே போட்டேன்? சை, ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு முக்கியமான வேலையை பார்த்துட்டு வருவோம். முக்கியமான வேலை எதுவும் இருக்கா என்ன? இன்னொன்று இல்லை. ஓகே, இங்கே இந்த ட்ராவில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்பார்க் பிளக். அப்படி பார்த்தால் இந்த இடத்துல ரத்தமாக இருக்குது, இந்த இடத்துல தான் கிராணி செத்துருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு பேட்லாக் கீ கிடச்சா நம்ம 2 எஸ்கேப்புமே பண்ணிடலாம். இப்போ அப்படி பார்த்தா இப்போ அந்த ஒரு பேட்லாக் கீ போதும். கிராணி வந்துருச்சு, வந்துடுத்து, சத்தம் கேட்குது. ஓகே, கிராணி பார்த்துச்சு. எட்ரா அதை. புல்லட் எடுறா. சரி கிராணி, அப்புறம் பார்த்துக்க, ஏடா குடமாக போயிடும், சண்டே ஆயிரும் பார்த்துக்க. பேரனை அடிக்க வரக்கூடாது, தப்பு. குவானி என்ன நீ சாவு கேஸ். டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம போய் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வேலையை பார்ப்போம். எங்கே போகிறதுனா இப்படி தான் கேஸ் போகணும். இந்த வழியில் போயிட்டு அப்படியே ஒரு ரைட் எடுக்கணும். சரியா? அப்படியே ஒரு ரைட் எடுத்து நேராக போகணும். நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து இங்கிட்டு போனோம்னா இந்த கிராணி தான் நம்ம கீழே வந்து கடிக்குது. ஓகே, எங்கே போயிடும்? இந்த இடத்துக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
சவுண்டு கேட்டு பயம். மீட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது அங்கே பார்த்தோம். ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம இந்த மீட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம இப்படி போவோமா, ஷார்ட்கட். கேஸ் அங்கேயே போட்டு வந்துட்டேன் கிராஸ் போவை. என்ன ஆகும் இப்போ? மீட்டை நம்ம இங்கே இப்படி போட்டுப்போம் கேஸ். மீட்டை போட்டால் சத்தம் வருமா என்ன? கிராணியே தெரிஞ்சு எந்திரிச்சிருக்காது. ஸ்பெஷல் கீ எங்கேயோ பார்த்தேன். இங்கே போயிட்டு உள்ளே போனால் இங்கே இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டே பார்த்தோங்க. எல்லாமே மைண்டுக்குள்ளே அப்படியே தெளிவாக நல்லா ஏதோ வளர்றேன். தெளிவாக இருக்கும் மைண்டுக்குள்ளே எப்போவுமே. க்ளீனாக நீட்டாக போயிடணும். கிராணி வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். 2 நிமிஷம் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கே இது உளுந்து கிடக்கு. அப்போ கிராணி எங்கேயோ தான் இருக்கான். பார்த்து உஷாராக இருக்கணும். உஷாரானா வந்து கச்சுட்டு போயிடும். ஓகே, இது எடுத்துப்போம். கிராணி எங்கே இருக்க? பாட்டி கொஞ்சம் கிராணி 2 எடுத்து ட்ரை பண்ணுவோம். மீட் என்ன பண்ணும், இங்கே வைக்கணும். ஸ்பைடர் வரும் ஆசை. பேர்டு சீடு. பேர்டில் என்ன இருந்துச்சு? பேர்டு என்ன வச்சுருந்துச்சு தெரிலையே. இங்கே சரி, அது ரஸ்டி பெர்லாக்கி வச்சுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை கேஸ் இது. சாய் கிராணி, என்ன கிராணி இது? இங்கேயும் இல்லையா? காகிவில் அங்கே இருக்குன்னு நினச்சி பார்த்தேன், பட் அங்கே இல்லை. நம்ம இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு இங்கே போவோம். நம்ம தெரிஞ்ச அங்கே தான் பேர்லாக் இருக்கணும். கெஸ் பண்ணுறேன். எதுக்கும் இப்படி போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கிள் தான் முடிக்கிறேன் பாருங்கள். தெரிஞ்ச அங்கே பேர்லாக் இருக்கணுங்க. ஐயோ, ஏய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஹவுஸ்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ப்ரோ கிளவி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கியாண்ணா? அங்கே போயிட்டுருக்கு கிளவி தட்டு. ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப் ப்ரோ. பார்த்துருக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வரட்டுங்க, அங்கே வந்துச்சு. நம்ம அப்படியே இங்கிட்டு போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன கேஸ் இருக்குது? அதாவது இப்படியா காகிலா? ஐயோ, காகில் கிடச்சிருக்கு. வேற அங்கே ஓடிட்டு. ப்ரோ இங்கே வா ப்ரோ. சரி ப்ரோ இல்லை, பாட்டி இங்கே வா பாட்டியா. வேற கூப்பிட்றேன் ஆசையா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராணியோட புள்ள சிக்கமோ. ஐயோ இங்கே போயிரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே நம்ம இது தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு நம்பர் 2 வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, அங்கே ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்கும். பயன்ட்டேன் கேஸ். ஐயோ போயிரு. ஏய் என்ன கேஸ் இது? மாற்றி நடந்துருக்கு. வெறும் போய்த்தோல அப்படியே அங்கே போய் நிற்கும் பாருங்க. போயிட்டு அதை யூட்டர்ன் போட்டு கூப்பிட்டு வருவோமா? வரீங்களா? ஏய் கிளவு வா டக்குன்னு வா. போயிட்டு வா டக்குன்னு. என்ன இப்போ அடிப்பியோ? தோழியை முச்சு விடுவேன். வந்துடக்கூடாது. அப்பா
பாய். ஹலோ. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றை வந்து தொடக்கூடாது, வெடிச்சிரும். ஆனால் நம்ம இதை போய் செத்துருட்டா கெய்ஸ். எதுக்கும் ஜெயிச்சதுக்கும் சாதிக்கலான்னு வந்தேன் கெய்ஸ். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? நமக்கு ப்ளே ஹவுஸ் கீ மட்டும்தான் கெய்ஸ் தேவை. என்ன பண்ணலாம் கெய்ஸ்? நம்ம இந்த வீல் கிராங்க் இருக்குல்ல, அது டெடிபியர் ரூமில் பார்த்தோம். நம்ம பேசாமல் நம்ம இப்போ அங்கே போயிடுவோம். மேலே போ கிளம்பு போ. அம்மா வந்துட்டு டென்ஷன் எதுக்கு? நம்பர் 2 நம்பி போனேன் பாருங்க. கிராணி போன மாதிரியே இருந்துச்சு கைஸ். நம்ம டெடிபியர் ரூமில் தான் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு வீல் கிராங்க்கு. வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிடுது. ஈஸியில் வச்சா இவ்வளோ நேரம்லாம் முடிக்கிறேன்னா ஹார்ட் மோடில் வச்சா எவ்வளோ நேரம் முடிப்பேன்? ஐயோ ஏ கிராண்ட் கிஸ் 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 ஒழிச்சிட்டு இருக்கு. ஐயோ கைஸ் பார்த்துருமோ? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போவோம். கிராணி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போய் பாருங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க கைஸ். ஓகே, நம்ம தான் கிராணி இங்கே இல்லை கைஸ். அப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ரூம்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டு தொங்கிட்டு இருக்கும்ல அந்த ரூம்குள்ளே. ஹேய் ப்ரோ, என்ன ப்ரோ ஏமாத்துறீங்க கைஸ்? அங்கே தான் கைஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு நிஜமா. கிராணி அங்கே போகுது. இப்போ அந்த கிராணி தானே. நம்ம எந்த இடத்த தான் பார்க்கல, எல்லா இடத்தையுமே பார்த்தாச்சு. இங்கெல்லாம் என்ன இருந்துச்சு? இங்கே தான் நமக்கு இது கிடச்சி மெலனு. ஏதாவது உருட்டியாக கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்கட்டா? வீடியோ லென்த்தாக போகுது கைஸ். நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொருள் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சூப்பரு சீவேஜ் எஸ்கேப் பண்ணிட வேண்டியது தான். டம்மால் டுபீல் தான். வாங்க பண்ணிடுவோம். ஏன்னா 3 பொருளுமே கிடச்சிருச்சு. ரஸ்டி பேர்லாக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட இருக்குது, பேர்டு கிட்ட. கைஸ் சூப்பர் கைஸ், நம்ம தான் கைஸ். கைஸ் இதை போய் என்ன பண்ணுவோம்? இங்கே போட முடியுமா? என்ன நீ? என்ன ப்ரோ ஸ்கெட்சா ப்ரோ? நீங்கள் பண்ணுறலாம் தீமை. இல்லை போட்டு பேர்த் சீடை தான் எங்கே போட்டேன்னு தெரில. சரி, பேர்த் சீடை தான் எங்கே போட்டேன்னு தெரில. கிராணி வந்துடும். உள்ளே வந்து தொலைடா கெய்ஸ். பேர்த் சீடு எங்கே கெய்ஸ் போட்டேன்? தேவையில்லன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ தூக்கி போட்டேன் கெய்ஸ். ஐயோ கெய்ஸ் இருங்க கெய்ஸ், அதை கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன் கெய்ஸ். பேர்த் சீடு இங்கே இருக்குது பார்த்துட்டேன். நம்ம முதல்ல கட்டிங் பிளேயரை போய் போட்டு வருவோம். என்னடா இங்கே இருக்க நீ? வெறுப்பது எத்தனை இதை போய் போட்டு இப்போ நம்ம பேர்த் சீடு எடுத்துட்டு கிராணி இங்கே சைடு வந்துடாத கிராணி. ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போய்ட்டு இருக்கு கிராணி. ப்ளீஸ் கிராணி, நிலமையை புரிஞ்சுக்கோ. பேர்த் சீடு இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போய் போடுவோம். 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்ப்போம் கீஸ். வாங்க கீஸ். சீக்கிரம் முடியணும். வா. கீஸ் அவ்வளோதான் கீஸ், நம்ம தான் கீஸ். கீஸ் போவோம். நீ தாண்டா வாடா லூஸ்.
ஆமாம் இது போய் தொலையாது கைஸ். இது ஒன்று ஸ்டிக்கு போடா கைஸ். கைஸ் இல்லை ஒரு சிக்கல் இருக்குது கைஸ். என்னன்னா இப்போ இதெல்லாம் சில சமயம் அந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு இதாகிடும், வேறு இடத்துக்கு அப்படியே போயிடும். அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுப்போம் நம்ம. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு ஒரு தடவை ஆயிருக்கு கேஸ். அது கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு தடவை ஆயிருக்கு. அதனால தான் ஓகே. இப்போ நம்ம இந்த ரஸ்டி பேர்லாக்கி எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்மளால் தலைவர் எங்கே இருக்கான்னு தெரில கேஸ். இங்கேயும் இல்லை. இங்கே அது தான் வருவான் எனக்கு தெரிஞ்சு. செயின் கட்டுற எடுத்துகிட்டு வந்து அங்கிட்டு இருந்தால் வரான் சொன்ன மாதிரியே. டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த சைடு வந்துட்டு இருந்தான். நல்ல வேலை இங்கிட்டு வந்துட்டோம். கே சீக்கிரம் கேஸ், கேம் முடிக்கணும் கேஸ். முடிச்சாச்சு கேஸ். வேறு லெவல் கேஸ். ஃபஸ்ட் ட்ரைலே போட்டு முடிக்கிறோம் நம்ம தான். தரம் ப்ரோ. ஹே கேஸ் கேஸ் நான் அப்படியே ஃப்ளூக்கில் வந்துட்டேன் கேஸ் அப்படியே. ஹே சூ போ. ஹே ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோ. அங்கே போயிட்டுருக்கான் கேஸ். அவன் கிறுக்கு பைய கிறுக்கு பாட்டி முடிச்சிட்டேன் கேஸ். கேமா ஓகே கேஸ் போயிடும் கேஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் ஃப்ரீயாக கிடையாது. சரி இதை இப்படி போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஃப்ரீயாக கிடையாது, எடுத்து போயிடுவோம். சரி ஏய் வேறு மாதிரி கேஸ். தப்பிச்சிட்டோம் வெளியே அப்படியே. என்ன கிராணி நீ எப்போ இங்கே? பாட்டியா நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பார்க்குதுங்க இப்படி தப்பிச்சிட்டானே அப்படின்னு. நான் கிளவி வாயப்போம். வாயில் நான் பீடாவை போட்டு மென்ட்டுருக்கு. வாயில் அப்படி தாங்க சரி பீடாவை போட்டு மென்ட்டுருக்க மாதிரி இருக்கு கைஸ். த எண்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல் இந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே பை கைஸ், பை.